பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்ல சார் ரெடி சார். எதிர்க்கல சேட்டு வீட்டில் அடிச்ச பண நகலை எங்களா இருக்கு? சேட்டு திருட்டா? ஐயா நீங்க எங்களை தப்பா பிடிச்சிட்டு சார். வேற எங்க வேணா அடிங்க சார், ஆனா மூஞ்சில மட்டும் வேணாம். எதுக்குல? இல்ல சார், நீங்க போலீஸு, உங்க மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு உங்களெல்லாம் போலீஸ்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க மூஞ்சில ஒரு மார்க் வந்துட்டா பப்ளிக்ல எங்களை கெட்டவன் நினைச்சுப்பாங்க சார். எகத்தலமா பேசுற இது? சார் ரோட்ல நடந்து வந்தோம், வரும்போது ஒரு பேக் இருந்தது, பேக் நிறைய புடவை இருந்தது, அந்த புடவை தான் நாங்கள் விற்றோம். எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். சார் ரோட்ல நடந்து வந்தோம், ஒரு பேக் இருந்தது, பேக் நிறைய புடவை இருந்தது, அதை தான் சார் எடுத்து விற்றோம். எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். பார்த்த நல்லவனா தர்ற. தேங்க்யூ சார். பின்னேடா இவனை கூட சேர்ந்து இந்த தொழிலுக்கு வந்து நீ? சார் எனக்கு இந்த தொழிலுக்கு சம்மந்தம் இல்லை சார். நான் பெரிய பெயிண்டரு, ஆனால் ரொம்ப நல்லவன் சார். உங்களுக்கு சந்தேகம் வந்தா அந்த சேட்டுக்கிட்டே கேட்டு பாருங்க. அந்த சேட்டு வீட்டுக்கே நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்ல அன்பான தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் 21/7/2025 நாம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை அறிந்துள்ளோம். நமது தென்னிந்திய திருச்சபைக்கு பிரதம பேராயர் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஐயா பாரதிதாசன் அவர்கள் தலைமையில் தேர்தல் மூலம் அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இது நமது கிறிஸ்தவ அமைப்பான தென்னிந்திய திருச்சபைக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை தங்களுடன் பகிர்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் முக்கியமாக கூறப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால், நமது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். ஏனென்றால் நமது கிறிஸ்தவ அமைப்புக்கு நிறைய இடையூறுகள் பதவிகளுக்கு இருந்து வந்தன. ஒவ்வொரு பதவிகளும் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வருகின்றன. இது நமது நிர்வாகத்தை சீராக இயங்குவதற்கும், நமது கிறிஸ்தவ அமைப்பு வெளி இடங்களில் நகைப்புக்கு உள்ளாகாத அளவுக்கும் கேள்விக்குள்ளாத அளவுக்கும் நிர்வாகம் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு இது மிகுந்த ஒரு உதவிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த மாடரேட்டர் எலெக்ஷன், இந்த தென்னிந்திய திருச்சபை பிரதம பேராயர் எலெக்ஷன், ரூபன் மார்க் ஐயா அவர்கள் பங்கேற்று எலெக்ஷனில் பங்கெடுப்பதிலும் நிறைய விமர்சனங்களை ஒரு சில யூடியூபர்கள் ஒரு எதிர்கரமான ஒரு கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஐயா அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது, அவர்கள் வெல்வது மிகவும் கடினம், எதிர் நிற்கும் பிஷப் ஐயா அவர்கள்தான் வெல்வார்கள், ரூபன் மார்க் ஐயா அவர்கள் வெல்வது மிகவும் கடினமான ஒரு சூழல், ஐயா அவர்கள் தோற்று விடுவார்கள், அப்படி இப்படின்னு நிறைய காரியங்களை கூறி வந்தனர். தொடர்ந்து தங்களுடைய காழ்ப்புணர்ச்சிகளை கக்கி வந்தனர். நேற்று கூட காலையில் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக கூட பெட்டி பெட்டியாக கட்டப்பையில் பணத்தை எடுத்துக்கொண்டு வைத்தார்கள் என்று தங்களுடைய உச்சபட்ச காழ்ப்புணர்ச்சியை கொட்டினர். ஆனால் அப்படி ஒரு காரியம் எதுவுமே நடக்கவில்லை. கடந்த காலத்திலே அமெரிக்காவிற்கு சென்று சிஎஸ்ஐ நிர்வாக பொறுப்பாளர்கள் அனைவரும் மாட்டிக்கொண்டனர். அவர்கள் திரும்பி வருவதே மிகவும் ஒரு கஷ்டமான காரியம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான செய்தியை பரப்பி வந்தனர். இதெல்லாம் அவர்கள் மனதில் உள்ள மிகவும் ஒரு கீழ்த்தரமான காழ்ப்புணர்ச்சி. இதை நாம் அறிவோம். அப்படி ஒரு காரியமே அமெரிக்காவில் நடக்கவில்லையாம். அவர்கள் சென்ற காரியம் மிக நேர்த்தியாக நடைபெற்றுள்ளது. எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க, அதுக்கான பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் நிறைவேற்றிவிட்டு தான், சென்ற கடமையை நிறைவேற்றிவிட்டு தான் திரும்பியுள்ளனர் நமது சிஎஸ்ஐ நிர்வாக பொறுப்பாளர்கள் அனைவரும். ஆனால் இங்கு என்னமோ தவறான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் யூடியூப் சேனல்களில் போட்டு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை எப்பொழுதும் ஏற்படுத்தி வருகின்றனர். இவர்கள் தொடர்ந்து பரப்பும் செய்திகள் அனைத்துமே ஒரு பொய்யான தகவலை தான் தொடர்ந்து பரப்பி வருகின்றனர். ஏனென்றால் திரும்ப திரும்ப ஒரு செய்தியை போடுவதன் மூலம் மக்கள் அதை உண்மை என்று நம்பிவிடுவார்கள் என்று எண்ணுகின்றனர். ஆனால் நமது திருமண்டல மக்களும் சரி, நமது கிறிஸ்தவ மக்களும் சரி, அனைத்தையும் அலசி ஆராய்ந்து 100 முறை யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் போன்ற ஒரு சல்லித்தனமான யூடியூப் சேனல்கள் நடத்தும் ஒரு சிலர் கூறும் செய்திகளை நம்பி நமது திருமண்டல மக்கள், தூத்துக்குடி நாசர் திருமண்டல மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதை இந்த ஷெப்பர்ட் வாய்ஸ் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
நம்ம திருமண்டல மக்களுக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருப்பதால் அதை மிகவும் ஆதரிக்கிறார்கள். நம்ம செப்பர்ட் வாய்ஸ் எப்பொழுதுமே உண்மைகளை மட்டுமே பேசி வரும். எந்த ஒரு காரியத்தையும் பொய்யாக பரப்புவதோ வெளிப்படுத்துவதோ கிடையாது. இதை திருமண்டல மக்கள் அனைவருக்கும் நாங்கள் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு காரியம், அதாவது பிரம்பு என்ற ஒரு யூடியூப் சேனல் மூலம் தொடர்ந்து என்றைக்கு அந்த சேனல் தொடங்கப்பட்டதோ அன்று முதல் கொடுக்கப்படும் செய்திகள் அனைத்துமே பரபரப்புக்கும் பொய்யுக்கும் நேர்த்தியாக மக்களை திசை திருப்பும் வண்ணம், நம்பும் வண்ணம், மக்களை தவறாக வழிநடத்தும் வண்ணம் தான் அந்த யூடியூப் சேனல்களில் செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் பரப்பப்படும் செய்திகள் ஒன்றும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மக்கள் நம்பும்படியும் சிரிக்கிற மாதிரியும் அதற்கு 4 அட்டாச்மெண்ட் பண்ணி அதுக்கு வீடியோலாம் எடுத்து அப்படி அதுக்கு தகுந்தாப்பில் ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்து அந்த நியூஸை வந்து நம்ம பார்க்குற மாதிரி தூண்டுற மாதிரி ஒரு கலர்ஸ் கொடுத்து அவர் அது வீடியோக்களை மக்கள் மத்தியில் பரப்பி அதை உண்மை என்று நம்ப வைக்கிறார். நல்லா தொண்டை தண்ணி கத்தும் அளவுக்கு போகும் அளவுக்கு கத்துவது, மேஜிக் செய்வது, கை சேகனைகள், உடல் பாகனை, சிரிப்பலைகளுடன் தங்களுடைய சேனலை வந்து மக்கள் மத்தியில் தவறான கருத்தை பதிவிட்டு ஒளிபரப்பி வருகிறார். அதையும் சற்று விளக்க வேண்டியுள்ளது. அதாவது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தின் மிகப்பெரிய சீர்கேடு, அதாவது பிசாசு என்று சொல்லலாம். பேய் பிசாசு தான் இந்த பிரம்பு யூடியூப் சேனல். எதற்காக இதை பிசாசு என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம் என்றால், கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பாக போட்ட ஒரு சில வீடியோக்களை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். பிரம்பு யூடியூப் சேனலில் வந்த வீடியோக்களை, அதாவது தன்னை குற்றப்படுத்தி செய்தி வெளியிடப்படுகிறது, அதற்கு வந்து அவர் விளக்கம் கொடுக்கும் வண்ணம் ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவிலே நான் குற்றவாளி தான், நான் தப்பு செய்தவன் தான், நான் ஒரு குறிப்பிட்ட வயதில் நான் வந்து மிகப்பெரிய விளையாட்டு வீராங்கனையாக இருந்தேன், நான் அந்த நேரத்தில் எல்லா தப்பும் செய்துள்ளேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு 14 வருடம் நமது திருமண்டல பள்ளிகளிலே வேலை பார்த்துள்ளேன். இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை ஏன் இவ்வளவு நாட்கள் அவர்கள் பேசாமல் இப்பொழுது பேசுகிறார்கள் என்றெல்லாம் ஏதோ தன்னிலை விளக்கம் வந்து தான் திறமையாக கொடுத்து விட்டது போலவும், திருமண்டல மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவுரையை தொடர்ந்து கூறி வருவது போலவும் பேசுகிறார். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, இவர் வந்து நம்ம தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தோட நாட்டாமை. பழங்காலத்தில் வந்து நிறைய தீர்ப்புகள் வந்து அந்த கிராமங்களில் நாட்டாமை மூலமாக தீர்த்து வைக்கப்படும். அதாவது நாட்டாமை வந்து தப்பு செஞ்சவங்களையும் கூப்பிடுவார், பாதிக்கப்பட்டவங்களையும் கூப்பிட்டு வச்சு சொம்பில் தண்ணியை வச்சுட்டு நீ என்னடா சொன்னேன்னு சொல்லி கேட்பார். அப்போது வந்து அவர் ஒரு நீதியை வழங்கிட்டு போயிடுவார். இதுதான் நாட்டாமை பண்ணுற வேலை. இவர் வந்து சென்னையில் உட்காந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா நாட்டாமை பண்ணுறாரு. எங்கே பண்ணுறாரு? தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் பண்ணுறாரு. இவருக்கு வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் அந்தந்த சபையார் வந்து இவர் வீடியோ ஆடியோ என்னென்ன உண்டு, அவங்க மேலே பாதிப்புகள் இருந்ததுன்னா இவருக்கு வந்து எல்லாத்தையும் அனுப்பி விட்றணுமா. அனுப்பி விட்ட உடனே இவர் வந்து நான் வந்து பத்திரிக்கை நியூஸ் தான் நான் வெளியிடுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் உடனே அதை ஒரு எடிட் பண்ணி கிரியேஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. பண்ண உடனே அந்த வீடியோவில் யாரை பற்றி இவர் குறிப்பிட்டிருக்கிறாரோ அவர் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து நம்ம குருமாரை பேசுகிறாங்களா, நம்ம வீட்டில் உள்ள ஆள் பேசுகிறாங்களான்னு சொல்லி நொந்து நூடுல்ஸ் ஆகி இவர்கிட்ட சரணாகதி ஆகணும். ஐயா நான் வந்து அப்படிலாம் பண்ணலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிங்க, இப்படி தப்பானவன் கிடையாது நான் அப்படின்னோடனே இவர் உடனே ஐயா நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள நியாயத்தெல்லாம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அதை நான் வீடியோ ஆடியோலாம் கேட்டு சில நேரங்களில் அவங்க பேசுனதே ரெக்கார்டை எடுத்து போட்டு, நான் நேற்று போட்டிருந்தேன் இந்த வீடியோ ஐயாவை பற்றி, ஐயா ரொம்ப நல்லவர், நான் நேற்று தெரியாமல் கெட்டவர்னு போட்டுட்டேன், அதனால் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க, ஐயா செஞ்சது இதுதான் செஞ்சாராம், அதனால் அந்த தப்புக்கு பதில் இந்த தப்பு சரியாக போச்சு, இந்த ஐயா கொடுத்த விளக்கம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வீடியோ போடுவாராம். ஆனால் முதலில் தவறாக போட்ட அந்த வீடியோவும் அந்த செய்தியும் தப்பாக இருக்கும் பட்சத்தில் அவர் பாதிக்கப்பட்டு விட்டார். பாதிக்கப்பட்டு விட்ட பிறகு இவங்க வந்து விளக்கம் கொடுத்து நாட்டாமை பண்ணி இதை வந்து முடித்து வச்சு இவர் ஒரு நல்லவர் போல்,
இவர் தான் எல்லா பிரச்சனையும் தூத்துக்குடி நாசர் திருமணத்தில் தீர்த்து வைக்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் சேனலை வச்சு நியூஸ் சேனலுங்கிற பிரம்பு யூடியூப் சேனல்னு சொல்லிக்கிட்டு இவர் வந்து மக்களை ஏமாற்றி மிரட்டி நான் வீடியோ போட்டுருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணுவேன், எனக்கு அவங்க அனுப்பிடுவாங்க, இவங்க அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு வந்து விட்டார் தன்னுடைய யூடியூப் சேனல் போல். இது ஒரு நவீன கட்ட பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லலாம். அந்த காலத்தில் மரத்துக்கு அடியில் நடந்தது, இப்போது மொபைலில் நடக்கு, யூடியூப் சேனல் வழியாக கட்ட பஞ்சாயத்து நடக்கு. இதை வந்து இவர் மிகவும் சீரும் சிறப்புமாக செஞ்சு நிறைய பேரை காயப்படுத்தி யூடியூப் சேனலில் செய்திகளை போட்டிருக்காரு. நிறைய பேர்கள் இவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் மேலே நிறைய பேர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் இறங்கி செயல்பட்டு கொண்டும் இருக்கிறாங்க. அதனோட பாதிப்புகள் இப்பொழுது அவருக்கு தெரியாது, போக போக தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு காரியம் என்னென்னா, இவர் போடுற வீடியோ, இவர் வந்து நான் செய்தி சேனலு, நான் வந்து செய்தியாக தான் போடுறேன், எனக்கு வந்த தகவலை தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இவர் வந்த தகவலை உறுதிப்படுத்தணும். ஒரு செய்தியை வந்து நம்ம வந்து சமூக வலைதளத்தில் போடுறோன்னா அந்த செய்தி உண்மையா பொய்யா, இல்லை ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு செய்தி சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குமுதம் ரிப்போர்ட்டரு, நக்கீரன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் நியூஸ் ஆக்க போகிறோம், செய்தியை ஒளிபரப்ப போகிறோன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட போய் பேட்டி எடுப்பாங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு உண்மைத்தன்மையை சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நேரடியாகவே கேட்பாங்க, இல்லை ஃபோனில் கேட்பாங்க. மறுபடி இன்னொரு பக்கம் வந்து எதிர்த்தரப்பு யார், அவங்க என்ன பண்ணாங்க, ஐயா இந்த காரியத்தை கொடுத்து இப்படி இவங்க சொல்கிறாங்களே இது உண்மைத்தன்மை தான், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 2 நியூஸையுமே ஒன்று போல் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, பேப்பரில் போடுவாங்க, பத்திரிகை செய்திகள் ஆக்குவாங்க, புக்கில் போடுவாங்க. இதுதான் ஒரு பத்திரிகை தர்மம், சமூக வலைதள செய்தி தர்மம். ஆனால் பிரம்பு யூடியூப் சேனல்காரரு பைத்தியக்காரன் மாதிரி என்ன பண்ணுறான்னா, முதல்ல இவர் வந்து ஒருத்தன் குற்றப்படுத்தி அவன் ஆதாயத்துக்காண்டி இவனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இவன் போட்டால் போட்டு விட்ருவான்னு சொல்லி செய்தால் அதை உடனே இவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவார். இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு கத்தி கூப்பாடு போட்டு ஒரு டெலிகாஸ்ட் பண்ணிடுறது. மறுபடியும் இங்கே உள்ளவங்க கூப்பிட்டு ஐயா அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் ஐயா அப்படி ஐயா நான் போடுறேன், ஐயா நான் அது உங்களுக்கு தப்பாக போடுறேன் வைக்கணும். இவர் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அதுக்கு பற்றி கருத்தே போடாமல் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணாங்க வச்சாங்க, இவரை பெருமைப்படுத்திக்கிட்டு ஐயா நான் சொன்னதுனால நடந்துட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு தற்பெருமை நாவியோடு இவர் இந்த காரியங்களை தொடர்ந்து செய்து வருகிறார். நான் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். அவரோட தன்னிலை விளக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னை குற்றப்படுத்தி பேசுகிறதுனால என் குடும்பத்தார் பாதிக்கப்படலை, என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க, இவ்வளோ நாள் பேசுகிறாங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் பேசுனீங்களா குருவானவர்களை குற்றப்படுத்தியோ, கெட்டவர்கள் என்றோ, அவர் தவறுகளித்தார்கள் என்றோ, குறைவானவர்கள் என்றோ இவ்வளவு நாள் நீங்கள் பேசினீர்களா? இவ்வளவு நாளும் அவங்க குருவானவராக தான் இருக்காங்க. 30 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 10 வருஷம்னு குருவானவர்களாக இருக்காங்க. உதவி சேர அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, கேட்டிகிஸ்டாக இருந்திருக்காங்க. அப்போல்லாம் நீங்கள் உங்களை பற்றி பேசுனீங்களா? பேசலில்ல. அப்போ நீங்கள் பேசும்போது உங்களை குறித்தும் காரியங்கள் வெளியே வரத்தான் செய்யும். அப்போது நீங்கள் நான் 14 வருஷம், இன்னொரு காரியம் என்ன சொல்கிறீங்க, நான் என்னோடய பர்சனலை வந்து இவங்க வந்து இண்டிவிஜுவலெலாம் வெளியே போட்டு என்னை முடக்கிடலான்னு பார்க்காங்க, செய்திகளை போட்டு என்னை பேச விடாமல் ஆக்கிடலான்னு பார்க்காங்க அப்படின்னு இவர் தொடர்ந்து தெரிவித்து தன்னை நல்லவர் போல் சித்தரித்தது போல எனக்கு இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, என்னோடய குடும்பத்தாருக்கும் கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசி வருகிறார். இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்றால், இவருடைய பர்சனல் என்பது இவருடைய மனைவியோ இவருடைய பிள்ளைகளையோ இவரையோ பற்றி தனிப்பட்ட முறையில் இவர் எந்த ஒரு தகவலையும் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற இடத்துல ஒருத்தர் பேசுனாங்கன்னா, என்னை போய் ஏன்டா இழுத்து தெருவில் எழுத்து போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இவரோட தனிப்பட்ட முறை. அவங்க பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்கப்பா, அவனை போய் ஏன்ப்பா நோன்ற அப்படிம்பாங்க. இவர் ஊரில் உள்ள தூத்துக்குடி நாசர் டைஸில் உள்ள அவ்வளோ பேரையும் ரோட்டை இழுத்து போட்டு பேசுவாரான், குருவானவர்களை பேசுவாரான். அவன் அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டான், ஆதாரப்பூர்வமாக எனக்கு ரெக்கார்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற பொய் செய்தியெல்லாம் போட்டு பரப்பி செய்வாரான். ஆனால் இவர் செய்கிறது மட்டும் தனிப்பட்ட காரியமாக. எது தனிப்பட்ட காரியம்? நீங்கள் பள்ளிகளில் பணியாற்றும் போது பெண் ஆசிரியர்களிடம் தவறாக நடந்து அந்த பெண் ஆசிரியரை புகார் கொடுத்து தாளாளர்களும் தலைமை ஆசிரியரும் உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து அந்த பெண் மீது பெண்ணை கூப்பிட்டு அழைத்து அவரிடம் மன்னிப்பு கேட்க வைத்து நீங்கள் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அந்த பிரச்சனையை வெளியே தெரியாமல் அதோட மூடி மறைச்சது தான் உங்களோட இண்டிவிஜுவல் பிரச்சனையா?
ஒரு பள்ளியில் போய் இப்போ நீங்கள் இந்த காரியத்தை செய்கிற உங்களோட இண்டிவிஜுவல் தனிப்பட்ட பிரச்சனை. அப்படி என்றால் குருவானவர்கள் செய்கிற காரியங்கள்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட பிரச்சனை. நீங்கள் ஏன் அவங்க யூடியூப் சேனலில் போடுறீங்க சார்? எதுக்கு போடுறீங்க? அவங்கவுங்க தனிப்பட்ட காரியம். இவ்வளோ காலமாக அவங்கள யாரும் பேசுனாங்களா? குறைகளை சொன்னாங்களா? நிறைகளை சொன்னாங்களா? இப்போ நீங்கள் தானே சொல்கிறீங்க இந்த மாதிரி குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குதுன்னு. அப்போ உங்களை பற்றியும் சொல்ல தான் செய்வாங்க. நீங்கள் பள்ளிகளில் நீங்கள் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் செய்த காரியங்கள் இன்னும் வெளியில் வரும். இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து வச்சுருக்காங்க. ஷெப்பர்ட் வாய்ஸ் உங்களை பற்றி நிறைய பேசும். உங்களோட குற்றங்கள், தவறுகள், நேர்மையின்மை, பள்ளிகளில் நீங்கள் பணியாற்றும் பொழுது சமூகத்துக்கு எதிராக செய்த வேலைகள் எல்லாத்தையும் வெளியிடும். ஷெப்பர்ட் வாய்ஸ் வெளியிடும், தொடர்ந்து வெளியிடும். மக்களுக்கு நீங்கள் யார் என்பதை தொடர்ந்து வெளியிடும். அதற்காகத்தான் முதல் எடுத்த உடனே இந்த பதிவில் ஒரு வீடியோ போட்டுள்ளோம். அதாவது நீங்கள் ஒரு சினிமாவில் நடித்து பெண்களிடம் தவறாக, அதாவது சினிமாவில் போனாலே நம்ம பெண்களை வச்சு தான் சினிமா எடுக்க முடியும். அதுக்காண்டி சினிமாவை குற்றம் சொல்ல வரல, குறை சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள நீங்கள், அதுக்கு தான் அந்த சிம்பிள். நீங்கள் சினிமாவில் நடித்த காட்சி, அடுத்து சினிமாவில் நடித்த அடுத்த காமெடி, அதாவது ஒரு காமெடி போலீஸ் காட்சி போடப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனிதர். நீங்கள் இங்கே குருவானவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கிடையாது. இதை நீங்கள் நன்கு அறியணும். இதை எல்லாம் பேசுகிறதெல்லாம் யூடியூப் சேனலில் அறியாமையில் பேசிகிட்டு இருக்கீங்க. இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன்னு எங்களுக்கே தெரில. ஒரு அறியாமையில் நீங்கள் பேசிக்கிட்டு இங்கே யாருக்கோ நாங்கள் புத்தி சொல்ல வரேன், நான் திருத்துறைக்கு வரேன், இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள அவ்வளோ உயரையும் குருவானவர்களையும் மற்றவர்களையும் நீங்கள் இழிவுபடுத்தி, தொடர்ந்து இழிவுபடுத்தி வரீங்க. இது மிகப்பெரிய ஒரு குற்றம்தான் சொல்லணும். இது மிகப்பெரிய குற்றம். திருமண்டலத்தை நாசமாக்குற ஒரு பிசாசு இது. நீங்கள் அவ்வளோ குருவானவர்களையும் கேவலப்படுத்தி வச்சு தங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு முழுமை பெறலை, தண்ணியில் பெறலை, சமூகத்துக்கானவனாக வளரலை, இப்போ நடக்கலை. கொடுக்கப்பட்ட ஆசிரியர் பணியை செவ்வனே நீங்கள் செய்யலை. அந்த ஆசிரியர் பணிக்குள்ள ஒழுக்கம் என்ன? அந்த ஒழுக்கத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கலை, இன்னும் வரைக்கும் நடக்கலை. நான் அப்போ நடந்தேன் இப்போ நடந்தேன்லாம் நீங்கள் சொல்கிறது தப்பு. இப்போ வர நீங்கள் அதில் நடக்கலை. இப்போ கூட நீங்கள் கொடுக்கப்பட்ட பணியை விட்டுட்டு ஒரு வீம்பாக சென்னையில் போய் இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இங்கே உள்ள தூத்துக்குடி நாசர் திருமண்டலம் உள்ள குருவானவர்கள் என்ன என்று தெரியாது. அவங்க என்ன குற்றம் செஞ்சுட்டாங்க, என்ன குருவானவராக இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா? பேசிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்க குடும்பத்தார மன நிம்மதி இல்லாமல் ஆக்குவது, இதெல்லாம் மிகப்பெரிய அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸுக்கான முறைமைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அனைத்திற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கி விட்டது. உங்களை போன்றவர்களால் இன்று திருமணத்தில் நடைபெறும் தேர்தல் நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் என்னமோ தேர்தலுக்கே ஜட்ஜுக்கு கொண்டு விளக்கம் கொடுத்துட்டேன், நான் வச்சுட்டேன், ஜட்ஜிட்ட இப்படி செய்ய சொல்லியிருக்கேன், அப்படி செய்ய சொல்லியிருக்கேன்னு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு, உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு நீதிபதி இருக்காருன்னா அந்த தேர்தல் எப்படி நடக்கும்னு திருமண்டல மக்கள் உணர்வார்கள். நீங்களே உங்களோட ஒழுக்கத்தில் சரியாக கிடையாது. அதற்காக தான் அந்த சினிமா வீடியோக்கெல்லாம் போட்டு விட்ருக்கோம். நீங்கள் சினிமா பிரியர் இங்கே உள்ள திருமண்டல மக்களை குறித்தும், கிறிஸ்தவத்தை குறித்தும், ஆயர்களை குறித்தும் நீங்கள் கவலைப்படுறதும், தேர்தலை குறித்து கவலைப்படுவதும் வெட்கக்கேடான ஒரு செயல், ஒரு கேவலமான செயல். இந்த கேவலமான செயலை போல் வேறு எந்த நிகழ்வும் நடந்துட போகிறது கிடையாது. நீங்கள் திருமண்டலத்தை நாசமாக்க வந்த பிசாசு தான் நீங்கள். இந்த பிசாசை நம்பி ஆடியோ கொடுக்கேன், வீடியோ கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறோன்னா, நீங்கள் திருமணத்தை நாசமாக்கிறதுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் எதனாலும் அந்தந்த ஆட்கள்கிட்ட நேரடியாக பேசுங்க, செய்யுங்க. இன்றைக்கி நம்ம பேசாமல் இருக்கலாம், நாளைக்கு பேசக்கூடிய சூழல் வரும். அதனால் நீங்கள் இது போன்ற ஒரு பிசாசுகளிடம் கொண்டு உங்களோட சொந்த கதைகளை போட்டு பொது வழியில் நாரடிக்க வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. திருமண்டல மக்கள் இவர்களுக்கு கொடுக்கும் செய்திகளை கொடுத்து ஒளிபரப்பு சொல்லும் நீங்கள் தான் அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆதலால் இந்த பிரம்பு யூடியூப் சேனல் மூலம் ஒளிபரப்பப்படும் செய்திகள் அனைத்துமே பொய். இவர்கள் அனைவரும் நான் சொல்கிறேன், நீங்கள் என்று எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். ஏற்கனவே நாங்கள் ஷெப்பர்ட் வாய்ஸில் நிறைய காரியங்களை சொல்லி வருகிறோம். அது ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்படி தான் நடக்கும், இவங்ககிட்ட சேராதீங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்று மிகப்பெரிய அளவில் தூத்துக்குடி நாசர் தேர்தலில் ஒரு ஊழல்,
குற்றச்சாட்டுகள் நடைபெற்றிருப்பதை ஆரம்பத்திலிருந்தே தெரிவித்து வந்துக்கிட்டு இருந்தோம். இவங்க தப்பு பண்ணுறாங்க, தண்டிங்க, கேளுங்கன்னு சொல்லி நாங்கள் சம்மந்தப்பட்ட நபர்களிடம் கூறி வந்தோம். இன்று வந்து மிகப்பெரிய செய்திகள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது திருமண்டல தேர்தலையும் தாண்டி நம்ம திருமண்டலத்தை வச்சு நிறைய ஆதாயம் அடைஞ்சு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெரிய ஆள்கள்லாம் தெரியாத தப்பா நீ செஞ்சிட போகிற, அதனால் நான் சொல்கிறத கேளுங்கிற அளவுக்குலாம் வந்து இப்போ ஒரு செய்திகள் வர ஆரம்பித்திருக்கிறது. அதனால் இது போன்ற உலக பிரகாரமான ஆட்கள் மத்தியில் நீங்கள் தம்முடைய திருச்சபையையும் திருமண்டலத்தையும் கொடுத்து அசிங்கப்படுத்த வேண்டாம். இவர்கள் எல்லாம் திருமண்டலத்திற்கு உதவி செய்யவோ, அறிவுரை கூறவோ, தேர்தல் குறித்து பேசவோ, தேர்தல் நடத்துவதை பற்றி பேசுவதோ கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவர்கள், அருகதை அற்றவர்கள் இந்த யூடியூப் சேனல்காரர்கள் அனைவரும். திருமண்டல நிர்வாகத்தில் இன்று ஐயா ஜோதிமணி ஐயாவுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களும் பணிபுரிந்தவர்களும் புரிந்து கொண்டிருப்பவர்களும். ஆதலால் செப்போர்ட் வாய்ஸ் பேசுகிறது என்றால் சும்மா பேசாது, உண்மையை மட்டுமே பேசும். திருமண்டல மக்கள் அனைவருக்கும் செப்போர்ட் வாய்ஸ் உதவியாக இருக்கும். உண்மை செய்திகளை மட்டுமே தொடர்ந்து கொடுக்கும். திருமண்டல மக்கள் அனைவரும் நம்முடைய திருமண்டலம் நன்றாக இயங்கவும், ஒரு நல்ல நிர்வாகம் அமையவும், நல்ல ஒரு பிஷப் ஏற்கனவே இருக்காங்க, பிஷப் கூட மற்ற நிர்வாகங்கள் சேர்ந்து இணைந்து ஒரு நல்ல ஒரு தேர்தலை சந்திப்போம், நல்ல ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.